ஹலோ ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் ஐடி செக்டரில் இருக்கிற ஒரு 2 பெஸ்ட்டான அதுவும் ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதிகமான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாகவே லேர்ன் பண்ணலாம். ட்ரேடர்ஸ், ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் பிர்லா சாஃப்ட் கம்பெனி. அண்ட் இந்த கம்பெனி இதுவுமே நம்ம ஃபஸ்ட்டு டெக்னிக்கல்ஸ் வந்து ஒரு ஓவரால் அனலைஸ் பண்ணலாம். ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக தெரியும். ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து இப்பயுமே ஒரு 50% டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் சேட்டை ஒரு நல்ல இன்டெப்த்தில் அனலைஸ் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல பெட்டரான இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே நல்லா கிளியராக இங்கே பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் இங்கே ஃபண்டமெண்டல்ஸில் பார்த்தாலும் இந்த ஸ்டாக்குமே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் வேல்யூபலான ஸ்டாக் தான். ஐடி செக்டரில் மார்க்கெட் கேப் ஒரு 12,000 கோர்ஸில் இருக்க ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் தி பிஇ 26 மல்டிபிளில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சேம் டைம் இண்டஸ்ட்ரி பிஇமே 26 மல்டிபிளில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஓவர் வேல்யூவேஷனும் இல்லை, அண்டர் வேல்யூவேஷனும் இல்லை, ஒரு சேமான ஒரு ஃபேர் ப்ரைஸ் சொல்லுவாங்க. அந்த பேசிஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத கிளியராக பார்க்க முடியுது. ROCE 21% இருக்குது, ROE 15% இருக்குது. ரெண்டுமே ஒரு ஆவரேஜாக ஒரு டீசெண்டாக அதுவும் அதிகமாகவே தான் இங்கே பார்க்க முடியுது. ப்ரமோட்டர் கிட்ட 40% ஸ்டேக்ஸ் இருக்குது. ப்ரமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே இங்கே பிளச் பண்ணவே இல்லை. இது அட்வான்டேஜ் விஷயம். அது மட்டும் இல்லாமல் டெட் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே 0.04 தான் இருக்குது. ஒரு ஆல்மோஸ்ட் இதுவுமே ஒரு டெட் இல்லாத கம்பெனி கூட ஈஸியாக சொல்லிடலாம். அண்டு ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருந்தாலுமே ஒரு நியர் அபவுட் டிவிடெண்ட் ஈல்டுமே பார்த்தீங்கன்னா 1.49% ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டிவிடெண்ட் ஈல்டுமே தந்துட்டு இருக்காங்க. அண்ட் கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் சொல்லவே தேவையில்ல. கம்ப்யூட்டர் அண்ட் சாஃப்ட்வேர் இருக்குல்ல, அந்த கன்சல்டிங் தி பிஸ்னஸ் தான் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் ஓவராலாக சொல்லணும்னா ஐடி செக்டரில் வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் அது கிளியராக பார்க்க முடியுது. குவார்டர் ரிசல்ட் லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து 1,300 கோடி இங்கே சேல்ஸ் இருந்துச்சு. இதே செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 1,300 வெறும் ஜஸ்ட் 29 தான் இருக்குது. ஓரளவுக்கு தான் இங்கே டிக்ளைன் இருக்குது. அது கிளியராக இங்கே பார்க்க முடியுது. அந்த அளவுக்குலாம் டிக்ளைன் ஆகலை. இது கிளியராக இங்கே விசிபிள் ஆகுது. அதேமாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 128 கோர்ஸ் வந்து இங்கே செப்டம்பர் குவார்ட்டரில் இருந்துச்சு லாஸ்ட் இயர்து. அதே இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 116 கோர்ஸ் தான் இருக்குது. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுமே இதுவுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். ஒரு அரௌண்ட் வந்து சேல்ஸுமே கிளியராக பார்க்க முடியும். ஒரு நியர் அபவுட் வந்து மார்ச் 2024 5,200 கோர்ஸ் இருந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5,300 கோர்ஸ். இப்போ வந்து ட்ரில்லிங் 12 மந்த்ஸில் 5,293 கோர்ஸ் இருக்குது. இதுவுமே ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டவுன்ஃபாலில் இருக்க மாதிரி தெரியும். ஈவன் சொல்ல போச்சுன்னா இன்னும் ஒரு குவார்ட்டர் இது மீன்ஸ் மார்ச்சுக்கு ரிசல்ட் வந்து இங்கே பெண்டிங் இருக்குது. அந்த மார்ச் ரிசல்ட் வரும்போது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஹையில் தான், அது ஆல் டைம் ஹையில் தான் இங்கே சேல்ஸுமே பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே கிளியராக பார்க்க முடியும். மார்ச் 2024 600 கோர்ஸ் இருந்துச்சு. அடுத்தது 500 கோர்ஸ் இருக்குது. இப்போ 462 கோர்ஸ் இருக்குது. அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா சேமாக வந்து இன்னும் ஒரு குவார்ட்டருக்கு இங்கே பெண்டிங்காக இருக்குது. அது வந்துச்சுன்னா ஓரளவுக்கு இங்கே பாசிட்டிவாக இங்கே நல்ல பெட்டர் நெட் ப்ராஃபிட் வரதுன்னு பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியுது. பேலன்ஸ் ஷீட்லேயுமே இங்கேயுமே நல்லா கிளியராக இருக்குது. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஈக்விட்டி கேபிட்டல் இருக்குல்ல, இதுவுமே அதிகமாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. வெறும் ஜஸ்ட் 56 இருந்துச்சு. அப்புறம் வந்து 2023 24 55 ஆச்சு. இப்பயுமே சேமாக பார்த்தீங்கன்னா 56 தான் இருக்குது. அதிகமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாததுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் சேம் டைம் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் இதுவுமே கிளியராக பார்க்கலாம். ப்ரமோட்டர் கிட்டேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40% ஸ்டேக்ஸ் இருக்குது. அண்ட் பப்ளிக் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே ஒரு 26% தான் ஸ்டேக்ஸ் இருக்குது. மீதி எல்லாமே ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் ஒரு நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா ஒரு 75% ஸ்டேக்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. அதனால் இதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸில் இன்னும் இன்டென்த்தில் நம்ம அனலைஸ் பண்ணிச்சுன்னா இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். நல்ல ஒரு பெட்டரான ஒரு ஹேண்டில் வந்து இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஐ திங்க் இங்கே ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு நல்ல கிளியராக பார்க்க முடியும். நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் நீங்கள் பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் அதுலேயுமே ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ரெசிஸ்டன்ட் டச் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம் ரெசிஸ்டன்ட் லைன் டச் ஆச்சு. அதுக்கடுத்து அப்படியே கீழே டவுன்ஃபால் ஆகி ஒரு ஹேண்டில் இங்கே ஃபார்ம் பண்ணிச்சு. ஹேண்டில் ஃபார்ம் பண்ணதுக்கு அடுத்தது நல்ல ஒரு பாசிட்டிவான க்ரீன் கேண்டில் இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. இது வால்யூமே ஒரு நியர் அபவுட் பார்த்துச்சுனாலும் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 8 மில்லியன் ஒரு நல்ல பெட்டரான வால்யூம்ஸ் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கன்ஃபர்மேஷன் க்ளோசிங் இங்கே பிரேக் அவுட்டுமே இங்கே கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் இதுவுமே வால்யூம் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து 6 மில்லியன் நல்ல யூஸான வால்யூம்ஸ் தான் கண்டினியூவாக இங்கே பார்க்க முடியுது. ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா லாஸ்ட் 3 கேண்டிலாகவே இங்கே கிளியராக பார்க்க முடியும். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மீன்ஸ் 3 கேண்டில் வந்து கண்டினியூவாக இங்கே அப் ட்ரெண்டில் இருக்கிறது மீன்ஸ்
புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கிறது இங்கே சேட் பண்ணல கிளியராகவே இங்கே விசிபிள் ஆகுது. ட்ரேடர்ஸ் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களுமே ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே இன்டெப்த் டீட்டெயில்ஸில் அனலைஸ் பண்ணலாம். அண்ட் மார்க்கெட்டில் இங்கே மணியும் மேக் பண்ணலாம். என்னோட ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் ஃபுல்லாகவே ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வெறும் ஜஸ்ட் 1000 தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் டேரெக்டாகவே இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஃபுல்லாகவே நீங்கள் இங்கே லேர்ன் பண்ணிக்கலாம். மந்த்லி மெம்பர்ஷிப் இங்கே 300ல் சேல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் டேரெக்டாகவே இதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இயர்லி மெம்பர்ஷிப் 2 மந்த் இங்கே ஆஃபர்ஸில் வெறும் ஜஸ்ட் இங்கே 3000 தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப அதிக பேர் ஜாயின் பண்ணுறதுமே இயர்லி மெம்பர்ஷிப்பில் தான் ஜாயின் பண்ணுறாங்க. அண்ட் மந்த்லி மெம்பர்ஷிப்லேயுமே சரி, சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப்லேயுமே ரெண்டுலேயுமே பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்தால் நான் நம்மளோட குரூப்ஸ் இருக்குது, அந்த குரூப்பில் இங்கே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் மெம்பர்ஷிப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ண டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் L&T டெக்னாலஜி சர்வீஸ். இந்த ஸ்டாக்குமே மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 49,000 crores இருக்கு. இதுவுமே ஒரு மிட் கேப் ஸ்டாக் தான். அண்ட் டெக்னிக்கல்ஸில் இங்கேயுமே நம்ம கிளியராக பார்க்க முடியும். இந்த ஸ்டாக்குமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் இப்பயுமே ஒரு அரௌண்ட் எவ்வளோ % டவுனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் ஒரு 22% கீழே டவுன் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸில் எங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும். ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே நல்லா கிளியராகவே இங்கே விசிபிள் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே பார்க்க முடியும். அண்ட் நம்ம ஃபண்டமெண்டல்ஸ்லையுமே எங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும். ஸ்டாக் பிஇ 38ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இண்டஸ்ட்ரி பிஇ 32 தான் இருக்குது. இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லைனா ஓரளவுக்கு ஒரு ஸ்லைடாக ஓவர் வேல்யூவேஷன் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ROCE 28% இருக்குது, ROE 22% இருக்குது. அண்ட் ப்ரமோட்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா 73% ஸ்டேக்ஸ் எல்லாமே இங்கே ப்ரமோட்டர் கிட்ட தான் இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக். இதுலேருந்து நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் ப்ரமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே இங்கே பிளஸ் பண்ணவே இல்லை. இது இன்னும் பாசிட்டிவான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெட் எக்விட்டியுமே பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 0.10 தான் இருக்குது. இதெல்லாம் அதிகமாக இருக்க மாதிரிலாம் இல்லை, வெறும் ஜஸ்ட் இங்கே மினிமலாக அதுவும் லைட்டாக தான் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் கம்பெனி பண்ணுற பிஸ்னஸுமே ஐடி செக்டரில் தான் இவங்களுமே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இங்கே கிளியராக பார்க்க முடியுது. குவார்டர்லி ரிசல்ட் லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2500 crores இங்கே சேல்ஸ் இருந்துச்சு. அதே இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் 2900 crores ஒரு நல்ல பாசிட்டிவான இங்கே சேல்ஸுமே இருக்குது. அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டுமே கிளியராக பார்க்க முடியும். லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் 320 crores இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 329 crores ஒரு நல்ல பாசிட்டிவான சேல்ஸுமே சரி, நெட் ப்ராஃபிட்டுமே சரி இங்கே கண்டினியூ இங்கே குவார்டர் ஆன் குவார்ட்டர் இங்கே க்ரோ ஆகிட்டு இருக்கு. அதை கிளியராக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே சைன் இங்கே பார்க்க முடியுது. அதேமாதிரி சேல்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எங்கேயுமே கிளியராக பார்க்கலாம். மார்ச் 2023ல் 8,800 crores இருந்துச்சு. அடுத்தது 9,000, இப்போ 10,000, இப்போ ட்ரில்லிங் 12 மந்த்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே 11,000 crores. எவ்ரி இயர் இங்கே சேல்ஸ் இங்கே கண்டினியூவாக இங்கே க்ரோ ஆகிட்டே இருக்குது. இது நல்ல ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ். ஈவன் சேல்ஸ் மட்டும் இல்லை, இங்கே நம்ம நெட் ப்ராஃபிட்டுமே கிளியராக பார்க்க முடியும். 900 crores, 1,200, 1,300, அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா 1,200 இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து ட்ரில்லிங் 12 மந்த் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரை விட இப்பயே ஒரு நியர் அபவுட் 1,275 crores ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் எங்கேயுமே பார்க்க முடியுது. அண்ட் பேலன்ஸ் ஷீட்லேயுமே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி கேபிட்டல் அதிகமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகவே இல்லை. இது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். வெறும் ஜஸ்ட் கன்சிஸ்டன்ஸே ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா 21 தான் இருக்குது. அது இது நல்ல ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ் இங்கே கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிட்டன்னு பார்க்கும்போது வெறும் ஜஸ்ட் இங்கே 7% மட்டும்தான் ஆல்மோஸ்ட் இங்கே பப்ளிக் கிட்ட இருக்குது. மீதி இருக்கிற ஆல்மோஸ்ட் இங்கே 92% இருக்குல்ல, எல்லாமே இங்கே பிக் அண்ட் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. இதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் ஃபைனலாக நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸில் பார்த்துச்சுன்னா இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். இதுலையுமே இங்கே பார்க்கும்போது ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் மேக் பண்ணிச்சு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான சேட் இங்கே மேக் பண்ணியிருக்குது. ரவுண்டிங் பாட்டம்னு சொல்லுவாங்க. அது ஒரு சேட் பேட்டர்ன் மேக் பண்ணி அண்ட் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. அண்ட் பிரேக் அவுட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் 5 lakhக்கு மேலே ஒரு நல்ல பெட்டரான நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் இந்த ஸ்டாக்குமே நல்ல ஒரு பிரேக் அவுட்டும் தந்திருக்கு. வரப்போகிற அப்கமிங் டேஸில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட் தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே பார்க்க முடியும். ட்ரேடர்ஸ் என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது, நீங்கள் அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா என்னோட கம்யூனிட்டி மெம்பர்ஸில் நான் ஜாயின் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ண அங்கேயுமே டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். டெலிகிராம் சேனல்லையுமே ஜாயின் பண்ணுங்கள். பெஸ்ட்டான சேட்ஸ்லாம் இருந்தால் நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு டெஃபினட்டாகவே அதுவுமே ஹெல்ப்பாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், நீங்கள் அதுலேயுமே டேரெக்டாகவே
ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்குன்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்த இந்த 2 பெஸ்ட்டான ஐடி ஸ்டாக்கு, அதுவும் பிரேக் அவுட் தந்திருக்க ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பாய்.